அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீட்டிலையே எப்படி ரொம்ப ஈஸியாக பொரி வறுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. நார்த் சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக பொரியை வீட்டிலையே வறுத்துட்டு அது ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதோட இன்றைக்கி வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சாரிங்க, நான் யாருக்குமே ரிப்ளை பண்ண முடியலை, நான் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால. இதுக்கு மேலே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதோட வீடியோஸும் கண்டினியூவாக அப்லோட் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதுக்கு அரிசி பார்த்திங்கன்னா, இந்த அரிசி நமக்கு ரேஷன் கடையிலலாம் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த அரிசி தான். நிறைய பேர் இந்த அரிசியை யூஸ் பண்ணாமையே விட்டுருவீங்க. நம்ம இந்த மாதிரி அரிசி வாங்கிட்டு பொரி வறுத்து வச்சோம்னா வீட்டில் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிக்காக சாப்பிட்லாம். இது பாருங்கள், இந்த மாதிரி ரேஷன் கடையிலலாம் இந்த அரிசி ஈஸியாக கிடைக்கும். கடைங்களில் கூட நிறைய விற்கிறாங்க. நல்லா கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும். இந்த அரிசியில் பொரி வறுத்தோம்னா நல்லா பெருசாக வரும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு அரிசி வச்சுருக்கோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ அரிசி வேணாலும் இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு பெரிய டப்பாவில் வச்சு மூடி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஒரு தடவை பொரி வறுத்துட்டு ஒரு நல்ல ஏர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 2 வாரம் வரைக்கும் கூட அது நமக்கு அந்த வசத்து போகாமல் அப்படியே நல்லா மொறுன்னு இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த உப்பு தண்ணியும் சேர்ந்து அரிசியோட ஒட்டுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே இதை வச்சிடலாம். இதை நல்லா அந்த உப்பு தண்ணியோடு சேர்ந்து அரிசி கூட நல்லா ஒட்டிக்கும். அதுக்கு பிறகு நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம அரிசியில் உப்பு போட்டு வறுக்கும்போது பொரி நமக்கு நல்லா உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம முதல்ல இந்த மாதிரி உப்பு சேர்த்து வைக்கிறோம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கிச்சு பாருங்கள். இப்போ இது ஈரமாக இருக்குது. இப்போ அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கலாம். கடாய் மாதிரி இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதில் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அரிசியை சேர்த்துடலாம். நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் நல்லா காய வச்சு செய்யலாம். ஆனால் நம்ம உடனடியாக செய்கிறது இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம காய வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கடாயில் போட்டு லைட்டாக வறுத்துட்டோம்னா இது நல்லா சூடாயிரும். அந்த சூடான பிறகு நம்ம அப்படியே பொரி வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா இந்த மாதிரி லைட்டாக வெறும் கடாயில் போட்டு வறுத்துட்டே இருந்தோம்னா அந்த ஈரப்பதம் நமக்கு குறையணும். நம்ம முதல்ல அரிசி எப்படி எடுத்தோமோ அந்த மாதிரி தண்ணி இல்லாமல் அந்த அரிசி நல்லா ஈரப்பதமெல்லாம் குறையணும். அது வரைக்கும் நம்ம இதை இப்படியே வறுக்கலாம். நம்ம ரொம்ப வறுத்தோம்னா அரிசி வறுத்த மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தான் வறுக்கணும். நமக்கு அந்த ஈரப்பதம் நல்லா அரிசியை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டு அந்த கடாயிலேயே ஒரு 1.5 கப் போல் சிறு மணல் சேர்த்துருக்கேன். இந்த மணல் நம்ம நல்லா சலிச்சிட்டு நல்லா சிறு மணலாக எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், மணல் நமக்கு எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான். அது பாருங்கள், இப்போ இது அடுப்பு ஆன் பண்ணி நம்ம இந்த மணலை நல்லா சூடு பண்ணலாம். நம்ம ஏற்கனவே அரிசியை இந்த மாதிரி வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை ஒரு நல்ல சுத்தமான துணியை போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடணும். மூடி வைக்கிறதுனால அது கொஞ்சம் சூடாகவே அப்படியே இருக்கும். நம்ம உடனே ஆரம்பிச்சிடலாம் வறுக்கிறதுக்கு. இப்போ நல்லா இந்த மணல் சூடாயிட்ருக்கு. இது இப்படியே நல்லா சூடாகட்டும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரத்தில் தொடப்பம் ரெடி பண்ணுவாங்க இல்லைங்களா, வீடு பெருக்க, அந்த தென்னை மர தொடப்ப குச்சி ஒரு 20-25 குச்சி எடுத்து இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கணும். நம்ம முதல்லையே பெருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தொடப்பத்தை எடுத்து ஒரு 25 குச்சி போல் ஒரு மீடியம் சைஸ்க்கு நம்ம இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கணும். பாருங்கள், எதுக்குன்னா நம்ம பொரி வறுக்கும் போது
அது வெளியே எடுக்கிறதுக்காக இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். கரண்டிலலாம் எடுத்தோம்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வராது. இதில் எடுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ஈஸியாக எடுக்கலாம். இந்த அளவு சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மண் வந்து நல்லா சூடாயிருச்சு. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசியை ஒரு அரை கரண்டி போல் எடுத்து இதில் இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம தொடப்பு குச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி கலக்கணும். இப்படி கலக்கும்போது நீங்கள் பாருங்கள், நல்லா அந்த பொரி வந்து பெருசு பெருசாக வெடிக்கிறது உங்களுக்கே தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி மிக்ஸ் பண்ண அது நல்லா பொரிஞ்சு வந்துடும். இந்த மண் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ போட்டோம்னா தான் இந்த மாதிரி நல்லா பெருசாக பொரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. எதுக்காக தொடப்பு குச்சினா நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். அதனால தான் நம்ம கரண்டி யூஸ் பண்ணோம்னா அந்த மண் எல்லாம் சேர்ந்து வந்துடும். இப்படி எடுக்கும்போது வெறும் பொரி மட்டும் வரும். இருந்தாலும் 1-2 மண் வரும். நம்ம வந்து கடைசியாக அதை ஒரு முறத்தை வச்சு நல்லா புடைச்சிட்டு வெறும் பொரியை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கணும். இதை வந்து நீங்கள் கரண்டியில் எடுத்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. இதில் எடுக்கும்போது ஈஸியாக இப்படி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா பொரியும் எடுத்தாச்சு. 1-2 இருக்குது, அதையும் நம்ம இப்படியே எடுத்துடலாம். கிராமத்து சைடில் வந்து ஒரிசாலையும் நார்த் சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு சட்டி மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் வறுப்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இந்த பொரியை வறுத்து எடுத்த பிறகு இப்படி கலக்குனோம்னா இந்த மண் அடியில் நின்றுடும், பொரி மேலே வந்துடும். நம்ம பொரியை மேலாக்க எடுத்துக்கிட்டு இல்லை ஒரு முறத்தில் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். பாருங்கள், இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி இதை வறுத்துட்டு நம்ம டப்பாவில் போட்டு மூடிட்டோம்னா அப்படியே 2-3 வாரனுங்க எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம், காற்று போகாமல் வச்சிட்டோம்னா. இப்போ இதே மாதிரி வறுக்கணும். இப்போ இன்னொரு முறை செய்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம வறுக்க இந்த மண் வந்து நல்ல கலர் வந்து கருப்பாயிட்டே இருக்கும். நம்ம இந்த மண்ணை அப்படியே எடுத்து வச்சு மறுபடியும் வறுக்கும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மண்ணிலேயே திரும்பவும் நம்ம இதை ஒரு கரண்டி போல் போட்டுட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா அது வெடிக்க ஆரம்பிக்குது. பாருங்கள், இதே மாதிரி நல்லா பெருசாக வெடிக்கணும்னா மண் வந்து நல்லா சூடாக இருக்கணும். லைட்டாக சூடு கம்மியாக இருந்தாலும் சின்னதாக வரும். அதோட ஈஸியாக நல்லா பொரிஞ்சும் வராது. மண் நல்லா சூடான பிறகு நம்ம இந்த மாதிரி போட்டு இப்படி கலக்க நல்லா வருந்துடும். பாருங்கள், கிராமத்துலலாம் வீட்டில் ரொம்ப ஈஸியாக ஒரு சட்டி மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் வறுப்பாங்க. அடுப்பில் வறுக்கும்போது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேஸில் செய்கிறத விட அடுப்பில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் கண்டிப்பாக அடுப்பில் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி சீக்கிரமே அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம குச்சியை வச்சு எடுக்கும்போது மண் அந்த அளவுக்கு வெளியே வராது. குச்சியை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி பரப்பி பிடிச்சிக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இப்படி ஒரு தடவை ஒரு கிலோ போல் அரிசி வறுத்து வச்சோம்னா ஒரு 1 வீக் வரைக்கும் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம். அதிகமாக ஒரேடியாக வறுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு டப்பாவில் போட்டு மூடி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஈஸியாக இதை எடுக்கலாம். நமக்கு டைம் இருக்கும்போது இந்த மாதிரி ஈஸியாக அரிசி எடுத்து பொரி வறுத்து வச்சிட்டோம்னா வீட்டில் தேங்காய் துருவி ஆட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லைனா மிக்சரோடு சாப்பிட்லாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து பொரியை வச்சு நிறைய ரெசிபீஸ்லாம் சாப்பிட்லாம் செஞ்சு. அதுக்காக இந்த மாதிரி ஈஸியாக பொரியை வறுத்து வச்சுக்கோங்க வீட்டில். இப்படி தான் பொரி வந்து வறுப்பாங்க வீட்டிலையே. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டிலையே பொரி செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். நார்த் சைட்லலாம் வில்லேஜில் எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி பொரியை வறுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. இங்கே சென்னையிலலாம் பார்த்தோம்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். பொரி ஒரு பேக்கெட் 15 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா வீட்டில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு வீட்டில் எல்லோரும் ஸ்நாக்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்காக இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.